ஹாய், வெல்கம் டு ஏனி மிட்டாய். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம கோவிலில் மாவிளக்கு போடுவோம் இல்லைங்களா, அது எப்படி போடலான்னு தான் பார்க்கலாங்க. அரிசியை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு, அந்த ஊற வச்ச அரிசியை எடுத்து லைட்டாக ஒரு துணியில் காய போட்டுக்கலாம், வடிகட்டி காய போட்டுட்டு இப்படி கையில் பிடிச்சி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும். அப்புறம் அந்த அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சோடனே நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு குருணையாக இருந்தால் சலிச்சுக்கோங்க, இல்லைனா சலிக்க தேவையில்லை. நான் 1 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப்பு மாவுக்கு அரை கப் வெல்லம் போட்டிருக்கிறேன். அந்த வெல்லத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு ரிவர்ஸ் பல்ஸ் இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அந்த அரைச்சி வச்ச மாவோட கொஞ்சமாக நெய், ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா நம்ம கை சூடுலேயே நல்லா சாஃப்டாகிடும். மாவு ஃபஸ்ட்டு மாவாக தான் இருக்கும், பிசைய நல்லா சாஃப்டாகிடும். அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டிங்கன்னா சூப்பரான மாவிளக்கு மாவு ரெடிங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஆடி வெள்ளி கோவிலில் திருவிழா, எங்கள் குலதெய்வம் கோயில் திருவிழா வரும். நாங்கள் கோயிலில் தான் மாவிளக்கு போட்டு பொங்கல் வைப்போம். இந்த வருஷம் போக முடியலை, அதனால் நான் வீட்டிலையே பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டு சாமி கும்பிட்டேங்க. நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.